ஆக்சுவலி எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா, ஒரு டைம் கூட நான் இப்படிப்பட்ட ரீடர்ன்னு நான் யோசிச்சதே கிடையாது. இந்த புக்க படிக்கிற வரைக்கும். இந்த பொதுவா ஆன்லைன்லலாம் குவிஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. நமக்கு எப்பவாவது ஏதாவது டிபார்ட்மெண்ட்ட சூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ட தெரிஞ்சுக்க சிரமமா இருக்கு அப்படின்னா, அந்த குவிஸ் போய் நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். அதுல சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்றோமோ, ஃபைனலி இதுதான்ப்பா நீ, இதுதான் உனக்கானது அப்படின்னு குடுக்கும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் அதுல கிடைச்சது. அதாவது இந்த புத்தகத்துல. ஒரு கதை சொல்றேன். அந்த கதையோட முடிவுல 2 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட என்ன இருக்கோ, அப்படிப்பட்ட ரீடர் தான் நீங்க. ஒரு முறை வாசிப்பு மேல அதிக ஆர்வம் இருக்கிற, இல்ல தமிழ் மேல அதிக ஆர்வம் இருக்கிற சில நபர்கள் சேர்ந்து ஒரு பேச்சு போட்டிய நடத்துறாங்க. அந்த பேச்சு போட்டியோட விதிமுறை என்ன அப்படின்னா, நம்ம அலங்கார வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்களை புகழ்ந்து பேசி பிரைஸை தட்டிட்டு போகலாம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அண்ட் நம்ம படிச்ச இல்லை நமக்கு பிடிச்ச புத்தகத்தை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசலாம், நம்மளோட சிந்தனைகளை பற்றி பேசலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கணும், ரொம்ப ஆழமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு போட்டியை நடத்துகிறாங்க. பல கல்லூரிகள்லேருந்து அந்த பேச்சு போட்டிக்கு பல மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. கடைசியா ஒரு பையன் செலக்ட் ஆகுறான். அவனுக்கு ஒரு பரிசு தொகை, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து இதுதான் பரிசு தொகை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பையன்ட்ட அடுத்த ரவுண்ட் போகுது. இது வந்துட்டு இன்டர்வியூ மாதிரி, இல்லை ஒரு நேர்காணல்னு சொல்லலாம். நடுவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நேர்காணல் நடத்துறாங்க. எந்த அளவுக்கு இவன் வாசிப்புல ஆர்வம் இருக்கு, இவனுக்கு எந்த அளவுக்கு இவன் படிச்சிருக்கிறான், ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்ற பதில்கள் நான் படிக்கிறேன், கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா இருந்தாரே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், எனக்கு அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவர் முதலமைச்சரா இருந்தாரா தெரியலையே அப்படிங்கிறான். சரிப்பா, இந்த அரசியல் தான் வரல, சினிமால கேக்குறேன், உனக்கு விக்ரம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அஜித், விஜய், சூர்யா தெரியும், ஆனா விக்ரம் யாருன்னு தெரியாது. ஓகே, அவதார் படம் பார்த்திருக்கியா? இல்ல, அவதார் படத்தை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது அப்படிங்கிறான். இப்போ இவனுக்கு இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சுல்ல, அதுக்கு இவன் ஒரு ஆன்சர் பண்ணால. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கா? ரியலி இதெல்லாம் தெரியாம கூட ஒருத்தர் இருப்பானா? அவதார் படம் பார்த்தது இல்லையா? விக்ரம் தெரியாதா? இல்ல இவரு சிஎம்மா இருந்தாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுல்ல. ஆக்சுவலி இப்போ நான் 2 கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு எப்படி ஆன்சர் தெரியுதுன்னு பார்ப்போமா? நம்ம தமிழகத்துடைய ஆளுநர் பெயர் என்ன? கூகுள் பண்ணாம சொல்லுங்க. ஓகே, 2வது கேள்வி கேட்குறேன். நம்ம ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா? அவரோட பேர் என்ன அப்படிங்கிறது இப்போ டக்குன்னு உங்களால கமெண்ட்ல சொல்ல முடியுமா? ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆத்தர் போய் சில பேர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த 2 கேள்வியுமே. நம்ம தமிழகத்துடைய ஆளுநர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம ஜனாதிபதி பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் அப்துல் கலாம்னு நினைக்கிறேன், இல்லை அப்துல் கலாம்க்கு அப்புறமா அந்த போஸ்டிங்கே எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்களாம். நிறைய பேர் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்டே ஒரு ஆன்சர் இருக்கும்ல, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் கிட்ட, அதாவது நம்மள நிறைய பேர்கிட்ட எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆன்சர் தான் வச்சுருப்போம். இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாசிப்பு இருக்குது. நம்மளோட வாசிப்பு எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாமல் பல சமயங்களில் பொழுதுபோக்குக்கு இருக்கோ, இல்லை அப்படி பொழுதுபோக்குக்கு வாசிக்கிற அந்த வாசிப்பு நல்ல வாசகனாக மாற்றுமா? இந்த மாதிரி பல கேள்விகளோட நம்மளோட வாசிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் வாசிப்பது எப்படி அப்படிங்கிற செல்வேந்தன் அவர்களுடைய இந்த புத்தகம். வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான புக் தான். பட் இருந்தாலும் எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். பட் 99% இந்த புத்தகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீ யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு ஆன்சர் வச்சுருப்போம்ல. நான் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என் பேர் இது, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இந்த டிகிரி ஹோல்டராக இருக்கேன், இல்லை இந்த வேலைக்கு போயிருக்கேன், இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் என்னோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். பட் பொது அறிவில் நம்ம யாருன்னு கேட்டால் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நான்லாம் இந்த பொது அறிவில் யாருன்னு இந்த புத்தகத்தை படிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான்லாம் மொட்டை, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது. திராவிடம், திராவிடர்கள், கீழடி இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பட் உண்மையாகவே திராவிடம்னா யார், திராவிடர்கள்னா யார், கீழடினா என்ன, எப்படி நம்மளோட தமிழ் பிறந்தது, இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் வெறும் கேள்வியாக மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கான பதிலே இல்லை. நம்ம எப்போ இதெல்லாம் தெரிஞ்சுப்போம், எப்போ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது, இவ்வளோ பாஸ்ட் நமக்கு இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு மிக்க ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு
தெரியறதே இல்லை. ஜென்ரல் நாலேஜை தாண்டி பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் புத்தகங்களை நம்ம பல சமயங்களில் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளே இது ஏற்படுத்துச்சு. வாசிப்புலேயே ஒரு 3 டைப் சொல்கிறாரு. ஒன்று வாழ்க்கைக்கு உதவுற மாதிரியான வாசிப்பு, 2வது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற மாதிரியான வாசிப்பு, 3வது பொழுதுபோக்கு வாசிப்பு. இந்த பொழுதுபோக்கு வாசிப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இருக்கிறோம். என்ன மாதிரி நம்ம வாசிக்கணும், எப்படிப்பட்ட புத்தகங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்குள்ளே இந்த புத்தகம் ஏற்படுத்தும் போது அதுக்கான பதிலையும் இந்த ரைட்டரே சொல்கிறாரு. குறைஞ்சபட்சம் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது கற்றுக்கிறதுக்கு ஒரு புத்தகம் நமக்கு உதவுச்சுன்னா அதுதான் உண்மையான சிறந்த வாசிப்பா அமையும்னு சொல்றாரு. ஒரு படத்தை பார்க்கறதுக்கு ஒரு 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் நம்ம தாராளமாக செலவு பண்ணுவோம். இல்லை ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னா பிஞ்ச் வாட்ச்லாம் பண்ணுவோம்ல. நான்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 10 சீசன் நினைக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் 10 எபிசோடு அவ்வளோ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள்லேயே டோட்டலாக முடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் ஹாரி பாட்டர் சீரீஸை நான் எத்தனை டைம் வேணாலும் பார்ப்பேன். ஆனால் ஒரு புத்தகமாக எடுத்து படிக்கும்போது நம்மளால் ஏன் முடியல. இப்போது நான் ஹாரி பாட்டரோட ஃபஸ்ட் பார்ட் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன், பட் இன்னும் படிக்கல. நம்மளால் ஏன் படிக்க முடியல? நமக்கு ஏன் அந்த ஆர்வம் வரமாட்டேங்குது? நம்ம எதையாவது கற்றுக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், இல்லை குறைஞ்சபட்சம் ஏமாறாமலாவது இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான பர்சனாக மாறணுங்கிறதுக்கு வாசிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் பக்கமாக ஒரு பக்கம் கூட விடாமல் சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஏன் வாசிக்கிறோம்? இந்த புத்தகத்தில் எழுத்தாளர் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு காலேஜுக்கு போகும்போது ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாராம். அப்போ அந்த பையன்கிட்ட நீ ஏன்பா வாசிக்கிறது இல்லைன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்காரு, இல்லை சார், எனக்கு படிப்பு அதாவது வாசிப்பு அவ்வளோ பிடிக்கல, வாசிக்க முடியல, அதனால் நான் வாசிக்கலை அப்படின்னு சொன்னாராம். சரிப்பா, நீ வாசிக்கலைன்னா எப்படி வாழ்க்கையை நகர்த்துவ, எப்படி உழைப்ப, எப்படி சம்பாதிப்ப அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் என்னை பார்த்துக்க மாட்டாங்களா, என்ன இப்போ 20 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு 20 வருஷம் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வீடாவது வச்சுருப்பாங்கல்ல, அந்த வீடை வச்சு நான் பார்த்துப்பேன், ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொன்னாராம். ஆக்சுவலி அதுக்கு அந்த எழுத்தாளர் கூடவே சொல்லியிருப்பாரு, சரி நீ எல்லாமே பிளான் பண்ணியிருக்க, ஆனா நீ நினைச்ச மாதிரி நடந்துருமா? நம்ம பில்லியனரா மில்லியனரா பெரிய பெரிய பணக்காரனா மாறலனாலும் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த வாசிப்பு தான் நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா அமையுது. ஏன்னா யாரெல்லாம் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்களோ, டெய்லியும் நிறைய பொது அறிவில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறையா படித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள யாருமே ஏமாந்துருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் படிக்கலையோ, யாரெல்லாம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களாம் ஏமாறுவாங்க. அதனாலயாவது வாசிப்பு ரொம்ப அவசியம்னு சொல்லுவார். ஆனால் நம்மள ஏன் வாசிக்க முடியல? இந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நமக்கு பல கதை புத்தகங்களோ இல்லை பல புத்தகங்களையோ படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. பட் 9th 10th 11th 12th அப்படிலாம் போயிட்டோம்னா அவ்வளோதான். இது ஒரு ரேஸ், நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், நீ ஓடி ஓடி உழைச்சி வாழ்க்கையில் அப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதில்ல. எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறோம், இல்லை வேற எதுக்காகவும் நம்ம நம்மளோட வாசிப்பை செலவு பண்ணுறோம். பட் உண்மையாகவே எதுக்காக வாசிக்கணும், நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பல சமயத்தில் இந்த சொசைட்டியே நம்மளை மறக்க வச்சிருது. பட் ஒரு அம்மாவாக இருக்கிறோம், அப்பாவாக இருக்கிறோம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கிறோம், எங்கெல்லாம் ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறோங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களோட குழந்தைங்களுக்கு போய் நீங்கள் அதை சொல்லுவீங்க. வாசிப்பு எவ்வளோ முக்கியம், ஒரு வாசிப்பு ஒருத்தனை எந்த அளவுக்கு மாற்றும், இந்த வாசிப்பு இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5வது வரைக்கும் படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு, அது ஒரு 80 பிளேஸ் தான் இருக்கிற ஒரு வேலைக்கு 80,000 பேர் ஒரு டைம் அப்ளை பண்ணியிருந்தாங்களாம். அந்த 80,000 பேரில் 3,000 பேருக்கு மேலே PhD முடித்தவங்களாம் 5வது வரைக்கும் படிச்சிருந்தா போதுங்கிற வேலைக்கு. அது ஏன் அப்படி? இந்த வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு திண்டாட்டம் எதனால நடக்குது அப்படின்னா, அவேர்னஸ் இல்லாததால தான். நம்மளை சுற்றி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. செய்தித்தாள்களில் நிறையா இந்த வேலைக்கு ஆள் வேணும், அந்த வேலைக்கு ஆள் வேணும்னு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அந்த செய்தித்தாள்களை அப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த செய்தியை படிக்கிறதே இல்லை. அதனாலேயே நம்மளை சுற்றி இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இவ்வளோ வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரியறதில்ல. இலக்கு இல்லாமல் புத்தகங்களை நம்ம வாசிக்கவே கூடாது. ஒரு பர்டிகுலர் இலக்கு இருக்கணும். இதுக்காக நான் படிக்கிறேன், இந்த விஷயங்கள் இந்த புத்தகத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு இலக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு, ஆனால்
எப்படி புத்தகங்களை நான் வாசிக்கிறது? எனக்கு புத்தகங்கள் வாங்கணும்னா அதுக்கு நான் நிறைய பணம் செலவு பண்ணணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த புத்தகத்திலேயே நிறைய வெப்சைட்ஸும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த வெப்சைட்ஸ்லலாம் புத்தகங்கள் கிடைக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் யுனெஸ்கோ லைப்ரரி, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி, ஓப்பன் லைப்ரரி, ஆர்கேவ்ஸு, தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம் அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. நல்ல புத்தகங்களாக இருக்கணும், வாழ்க்கைக்கு உதவுற புத்தகங்களாக இருக்கணும். அந்த புத்தகங்கள் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குற மாதிரி, டீச் பண்ணுற மாதிரி அமையணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைரசி புத்தகமா அப்படின்னு பார்த்துட்டு வாசிக்கணும். இது வந்து சில பேர் ஃபஸ்ட் காப்பி எல்லாம் கூட செல் பண்ணுவாங்க. அது வந்து அந்த எழுத்தாளருக்கு நம்ம பண்ணுற மிகப்பெரிய துரோகம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல புத்தகங்களாக, அது அந்த எழுத்தாளர் பப்ளிஷ் பண்ணியிருக்க அந்த பப்ளிஷிங் ஹவுஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற புத்தகமா அப்படின்னு தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பல சமயங்களில் படித்து முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எழுத்தாளர் சொல்லாத பல விஷயங்களை நம்மளே வந்து சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்டர் கூட அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார். ஆனால் நம்ம யோசிச்சு சொல்லுவோம்ல, எனக்கு என்னமோ இதனால தான் இந்த விஷயம் நடக்குதோ, இல்லை இதனால தான் அவர் இந்த இடத்துல ஒரு செக் வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் வந்து நிறைய கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அந்த எழுத்தாளர் என்ன எழுதியிருக்காரோ அதை நமக்குள்ள புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தான் ஒரு சிறந்த வாசகன் அப்படின்னு சொல்லலாம். புத்தக வாசிப்பு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது. வாசிப்பது எப்படி, இதெல்லாம் வந்து டீனேஜருக்காக எழுதின புத்தகம்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. 10 பருவத்தினருக்காக வாசிப்பு வழிகாட்டின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது எல்லாருமே படிக்கலாம். அரௌண்ட் ஒரு 96 பேஜஸ் தான் இருக்குது. விலையும் ரொம்ப கம்மி, 100க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு இப்போ மாறுபட்ட கருத்துக்கள்னு சிலதை சொன்னல, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் என்ன அப்படின்னா, டெய்லியும் படிக்கணும், ஒரு நாளும் படிக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படி படித்தா மட்டும் தான் நீங்கள் ரீடர் அப்படின்னு சொன்னது எனக்கு வந்து நம்ம எல்லாருமே ரீடர் தானே, நல்ல ஒரு புத்தகத்தை நீ தேர்ந்தெடுத்து வாசிக்கிறியா, நீ ஒரு ரீடர் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்ததால எனக்கு அது ஒரு சின்ன மாறுபட்ட கருத்தாக இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி அதை கன்சிடர் கூட பண்ண வேண்டாம். ஆனால் மற்றபடி இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாகவே ஒரு வர்த் ரீடிங் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அமேசானில் ஆர்டர் பண்ணி ஃபிசிக்கல் காப்பியாக வந்ததுக்கப்புறம் படிக்கலான்னு யோசித்தேன். பட் என்னால் எனக்கு அந்த க்யூரியஸ் தாங்க முடியல. அதனால் கிண்டிலில் டவுன்லோட் பண்ணியே படிச்சுட்டேன். கிண்டில் அன்லிமிட்டட்லேயும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த புத்தகம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாசிப்பாளர், என்ன மாதிரி புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறோம், இல்லை நம்மளுடைய வாசிப்பு ரசனை எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல களமாக இருக்கும். அண்ட் இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வந்து ஒரு Q&A வீடியோ தான் ஒன்று அப்லோட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் Q&A போயிட்டுருக்கு. நிறைய பேர் எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அதுதான் ஒரு வீடியோவாக அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். இப்போ பார்த்துட்ருக்கு நீங்கள், இப்போ தான் உங்களுக்கு தெரியுது நான் இப்படி ஒரு வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் புக் ரிலேட்டடாக, இல்லை உங்கள் மனசில் என்ன இருக்கோ அந்த கேள்வியை, முக்கியமாக புக் ரிலேட்டடாக அண்ட் உங்களோட வாசிப்பு சந்தேகங்களை பற்றி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். சொல்லுங்கள். நான் அந்த கொஷின்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சு ஃபைனலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது புத்தகங்கள் படிக்கிறதுக்கு இலவசமாக. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாகவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். Until then, signing off. This is Sarah. Bye.